கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலான இந்த புதிய வழித்தடத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அந்த விரிவான திட்ட அறிக்கை என்பது ஜனவரி இறுதிக்குள்ளாக தயாராகும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் பட்டாபிராம் வரை நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் இரண்டாம் கட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான அந்த கோயம்பேடு அந்த வழித்தடத்தில் கோயம்பேடு முதல் ஆவடி வரை நீட்டிப்பது குறித்து அந்த விரிவான திட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் பட்டாபிராம் வரையிலான அந்த சாத்தியக்கூறுகளும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்பொழுது 12,000 பயணிகள் ஒரு மணி நேரத்திற்கு 12,000 பயணிகள் அதில் பயணிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆய்வுகள் அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலான தோராயமான சீரமைப்பு நீளம் என்பது 16.1 கிலோமீட்டராக இருக்கிறது. இது பட்டாபிராம் வரை நீட்டிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டராக அது அதிகரிக்கும் எனவும், இதில் 6,500 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த கட்டுமான செலவு ஆகும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீளத்தில் சுமார் 15 உயர்த்தப்பட்ட நிலையங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது பட்டாபிராம் வரை நீட்டிக்கப்பட்டால் கூடுதல் நிலையங்களும் இதில் வர இருப்பதாகவும் சாத்தியக்கூறுகள் தெரிவிக்கிறது. மேலும் மெட்ரோ டிப்போ ஆவடியில் அல்லது பட்டாபிராமில் உள்ள வெளிவட்ட சாலையில் அருகில் உள்ள காலி இடங்களில் கட்டப்படலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு, பாடி, புதுநகர், வாவின், அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையம், அம்பத்தூர் ரயில் நிலையம், திருமுல்லைவாயில், ஆவடி ரயில் நிலையம் மற்றும் திருமங்கலம் அல்லது முகப்பேரில் ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட எதிர்பார்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி இறுதிக்குள்ளாக இந்த பட்டாபிராம் வரையிலான இந்த நீட்டிப்பும் அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.